வணக்க மக்களை, சற்று முன்கையப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? இந்த தேர்தலில் பாஜகவின் நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் 2 சீட் தான், கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி தான், பாஜக எதிர்கட்சியாக வாய்ப்பாம். வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் அடைந்த முடிவுள்ள இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவற்ற நிலையில்தான் மே 4ஆம் தேதியானது கண்டிப்பாக வாக்குப்பதிவு நடைபெறும் சூழல்தான் தமிழக அரசியலிலே கண்டிப்பாக மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை நிலவக்கூடிய சூழல்தான் அரசியல் வட்டாரத்தில் உருவாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்தான் தமிழகத்திலே, அதாவது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருந்தான். பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட அந்த 27 இடங்களில் பாஜக எத்தனை தொகுதிகளில் கண்டிப்பாக தமிழகத்தில் வெற்றியை காட்டப்போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா? அந்த வகையில்தான் 2026ஆம் ஆண்டு, அதாவது சட்டமன்ற தேர்தலானது முடிந்து அதிகாரப்பூர்வமாக, அதாவது எக்ஸ்டோட் முடிவதற்கு ஒட்டுமொத்த தேசமும் காத்திருக்கும் நிலையில் வட இந்திய மற்றும் முன்னணி ஊடகங்களில் கசியப்பட்டதாக கூறப்படும் சில உத்தியோக கணிப்புகள் அரசியல் வட்டாரத்தில் ஒரு அனலை கிளப்பியிருக்கிறதா? குறிப்பாக தமிழகத்தில், அதாவது பாஜக வெறும் 27 இடங்களில் மட்டுமே போட்டியிடுகிறது. இந்த 27 இடங்களில் வெறும் 2 இடங்களில் மட்டுமே கண்டிப்பாக பாஜக வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல்தான் அக்கட்சியில் மாநில தலைமைக்கு டெல்லி மேலிடத்திற்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறதா? பல ஆண்டுகளாக தமிழகத்திலே வேறொன்று முயற்சி செய்து வரும் ஒரே தேசிய கட்சிக்கும், அதாவது இத்தகைய ஒரு சிறிய எண்ணிக்கை என்பது அக்கட்சியின் உத்திகள் தமிழ் மண்ணிலும் இன்னும் முழுமையாக பலிக்கிறதா? இந்த வகையில்தான், அதாவது கேரளாவை பொறுத்தவரை முன்னணி ஊடகங்களின் கணிப்புகள் காங்கிரசின் கூட்டணி மீண்டும் தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவிக்கிறதா. இடதுசாரிகள் தொடர்ந்து ஆட்சிக்கு பிறகு ஏற்படும் இந்த ஆட்சி மாற்றமாக இது பார்க்கப்பட்டாலும் அங்கு பாஜக எதிர்க்கட்சியாக நிலையை இடக்கூடும் என்ற கணிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதுவரை, அதாவது இடதுசாரி மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரு அணிகளுக்கும் இடையே மட்டுமே சுழன்று கொண்டிருக்கும் இந்த கேரள அரசியலில் பாஜக ஒரு பலமான எதிர்க்கட்சியாக உருவெடுத்து என்பது அந்த மாநிலத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமையும். அதனைத் தொடர்ந்தான், அதாவது டெல்லி தலைமையானது தமிழகத்தில் ஏற்படும் இந்த இழப்பை ஓரளவுக்கு ஈடுபட்டு வரும் என்று கூறப்படுகிறதா. புதுச்சேரி அரசியலிலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் இழக்கப் போவது வரும் தகவல் அங்குள்ள ஆளுங்கட்சியான ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறதா. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த அரசியல் அலை மற்றும் தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய சக்திகளின் தாக்கம் அண்டைய மாநிலங்களில் புதுச்சேரியிலும் எதிரொலிக்கலாம் என்று கணிக்கப்பட்டு வருகிறது. அதாவது 30 தொகுதிகளில் மட்டுமே கொண்ட ஒரு சிறிய மாநிலமான புதுச்சேரியில் ஒரு சில தொகுதிகள் கண்டிப்பாக தமிழகத்தைப் போலவே மாற்றம் கூட ஆட்சி கவிழ்ப்பதற்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த நிலையில் தான் வருகின்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 27 இடங்களில் அவர்கள் 2 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.